2017-18 நீட்ல வெறும் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்றாங்க, மருத்துவ கல்வி கிடைச்சது. இன்றைக்கு எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. இன்றைக்கு அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவராக வேண்டும். அதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து அதிமுக அரசு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அதன் மூலமாக சுமார் 2,0818 பேர் இன்றைக்கு தேர்வு ஆகி இன்னைக்கு மருத்துவ கல்வி கிடைச்சிருக்கு. MBBS சேர்ந்து படிக்கிறாங்க. இது ஏழைகளுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்ல. முழுக்க முழுக்க அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவருடைய நிலையை கருதி அவர்களும் மருத்துவராக வேண்டும். அதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினோம். இந்த திட்டத்தின் மூலமாக இடம் கிடைத்தவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்த முடியல, மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல. அவர்களும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். இது அரசாங்கத்துடைய கவனத்துக்கு வந்தவுடன் அம்மாவுடைய அரசு இந்த திட்டத்தில் இடம்பெற்றவர்களுக்கு அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தி அவர்களை மருத்துவராக்குவதற்குண்டான நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக. ₹1 செலவு இல்லாம அரசு பள்ளி படிக்கிற மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்வி கிடைச்சு இன்றைக்கு அந்த மருத்துவ கல்வி படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.